முத்தமிழே வித்தகியே மூத்தமொழி நீயே, மூவேந்தர் மடிதவண்ட மாதரசி நீயே, முச்சங்க அரங்கினிலே முகை அவிழ்ந்தாய் நீயே, மூவாமை பெற்றமையால் நெளிகின்றாய் நீயே. எத்தனையோ பாவலர்கள் ஏற்றி உனை பாட, ஏந்திழையே உன் சிறப்பு உயர்கிறதே பாரில். எண்ணிறைந்த பரிணாம இலக்கியங்கள் என்றே என்னிதயம் மகிழ்கிறதே உன்னழகை கண்டே. சித்தத்துள் நீயுறைந்து சிருங்காரம் பேச, சீரியனல் அரங்கடையும் செவி மடுப்பேன் நானும். சீரியனல் சித்தத்துள் நீயுறைந்து சிங்காரம் பேச, சீரியனல் அரங்கடையும் செவி மடுப்பேன் நானும். சிந்திக்கும் போதெல்லாம் இனிக்கின்ற தேனே, செந்தமிழே உன்னிடத்தில் என்னை மறந்தேன் அன்றே. நித்தமுமே நீ எந்த நினைவோடு நின்றாய், நீங்காத புகழோடு நின்தமிழை தந்தாய். நித்திரையும் மறந்ததடி என் வாழ்வில் வந்தாய், நிறைகின்ற பொறிவோடு நீளுலகில் வாழ்வாய் என்ற இந்த கவிதைக்கு சொந்தக்காரரை இந்த கவி பரப்பில் இணைக்கின்றோம். ஆம், கனடாவில் நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும், யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவியாக இருந்து கனடாவுக்கு வந்து தமிழ் ஆசிரியராக தொடர்ந்தும் இற்றை வரை தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவி, தமிழை கற்றுக்கொண்டிருக்கும், இன்றும் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவி, ஆசிரியர், ஆசான் என போற்றுகின்ற மாணவர்களை கண்டிருக்கிறோம். அந்த வகையில் மாணவர்களை அன்போடு அரவணைத்து கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் திருமதி சுகந்தி மார்க்கண்டு அவர்களை செந்தமிழ் அணி யுகம் வானொலி வருக வருக என வரவேற்கின்றது. வணக்கம் சுகந்தி மார்க்கண்டு அவர்களே. வணக்கம். ஆம், உங்களுடைய கவிதையை நான் பார்த்தேன். மிக அருமையான கவிதைகளை உங்களுடைய அவ்வப்பொழுது வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று, கவிதைகள் என்கின்ற பொழுது நாங்கள் புது கவிதைகளைத்தான் கூடுதலாக பார்ப்பதும் நேசிப்பதும் உண்டு. ஆனால் தமிழோடு இழுத்தலை முதன்மைப்படுத்துகின்ற எமது மக்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்களும் ஒருவர். அந்த வகையில் அன்று தொட்டு இன்று வரை மரபு கவிதையின் தாக்கம் கற்றோரிடத்தும் கற்றோரை காமுறுவோரிடத்தும் நிறைந்து பொழிந்து வழிகின்றது. அப்பேற்பட்ட இந்த மரபு கவிதைக்குள் நீங்கள் நுழைந்து அதை கற்று அதை முறையாக பெற்று கற்போரும் அதை கற்கின்றவர்களும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையிலே ஒரு கவிதை நூலை வெளியிடுவதற்கு முன்வந்திருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய செந்தமிழ் யுகம் வானொலி சார்பாக, அதே எங்களுடைய கனடா வளரி குழுமம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். உங்கள் கவிதை நூலை, உங்கள் கவிதை நூல் பற்றி கூறுவதற்கு முதல் சந்தர்ப்பம் இதுவாக நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுடைய கவிதை நூல் பற்றி கூறுங்கள். அந்த நூலின் பெயர் என்ன? இப்பொழுது வரப்போகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கூறுங்கள். என்னுடைய கவிதை நூலின் பெயர் நினைவுச்சாரர்கள். இது முழுக்க மரபு கவிதைகள், ஜாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இது மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். ஆமாம், ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த வெளியீடு எந்த நிறுவனத்தினால் வெளியிடப்படுகின்றது என்பதை எங்களோடு கூற வேண்டும். என்றால் இந்த நூல் வெளியீடு என்பது மிக இலகுவானது அல்ல. எடுப்பில் வெளியிடுவதற்கான வழியும் இல்லை. ஆனால் இந்த நூல் வெளியீடு பற்றிய எங்களுடைய இந்த நிறுவனம் எப்படி இந்த நூல் வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு வந்தது என்பதை பற்றி கூறுங்கள், பார்க்கலாம். நான் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர். கனடா தமிழ் கல்லூரி இவ்வாண்டு புதிதாக தமிழ் நூல் வெளி என்ற ஒரு அமைப்பை புதிதாக தொடங்கி அதில் ஆளுமை மிக்க படைப்பாளிகளின் படைப்புகளை வெளியிடுவதாக தீர்மானித்து என்னுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் கதைத்தவர்கள். அப்போது என்னோட புத்தகம் எல்லாம் ஆயத்தமாக இருந்தபடியால் அவர்கள் அதை வெளியிடுவதற்கு முன் வந்தார்கள். ஆமாம் உறவுகளே, கனடா தமிழ் கல்லூரி முதலாக தமிழ் நூல் வெளி என்னும் ஒரு பதிப்பகம் ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக புதிய படைப்பாளர்களையும்
படைப்பில் ஆற்றல் உடையவர்களையும் முன் வெளிப்படுத்துவதோடு அவர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு நூல் வெளியீடுகளை செய்வதற்கு முன்வந்திருக்கிறது. அந்த வகையில் கனடா தமிழ் கல்லூரியின் முதல் நூலாக வெளிவர இருப்பது இந்த நினைவுச்சாரல்கள் என்கின்ற இந்த தலைப்பை நீங்கள் ஏற்றிருப்பதற்கு காரணம் என்னவென்று கூறுங்கள். அது முக்கியமாக என்னுடைய புத்தகம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வெண்பாச்சரம், இரண்டாவது தாய் நிலத்து நினைவுகள், மூன்றாவது வாழ் நிலத்து நினைவுகள். இந்த 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வெண்பாச்சரத்துல எல்லாம் தாயகத்து நினைவுகளும் கனடா நாட்டு நினைவுகளும் அடங்கி இருக்கின்றன. வாழ் நிலத்து நினைவுகள் தான் எனக்கு இது கூடுதலாக வாழ் நிலத்து நினைவுகள் கூட எனக்கு கூட பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏனென்றால் நான் அது வெண்பா ஒரு சிறிய இருவிகற்ப நேசித்த வெண்பாவில் தான் எழுதினேன். அதில் எனக்கு கூடுதலான விடயங்களை உள்ளடக்குவது விட எனக்கு விருத்தப்பாக்கள கூடுதலான விடயங்களை உள்ளடக்குவது இலகுவாக இருந்தது. இந்த நினைவுச்சாரல் என்றது நான் வாழ்க்கையில அனுபவங்களை இப்போது நினைத்து பார்க்கிறேன். அந்த இனிமைகள் ஒரு சோகத்திலேயும் ஒரு சுகம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதைத்தான் அந்த நினைவுச்சாரல் சுமந்து வருகிறது. நனவடை நினைதல் என்று கூறுவார்கள். நீங்கள் அந்த நினைத்து அதற்குள் நனைகின்றீர்கள். அந்த நினைவுகளை கவிதையாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்கள். அவ்வப்பொழுது உங்களுடைய கவிதைகளை நான் படித்திருக்கின்றேன். ஆழித்தாய் ஓரம் தன்னில் அழகான ஊர்கள் பலவும் வாழை பலா தென்னையோடு வயல்வெளிகள் அழகை கூட்ட வாழுகின்ற நிலையில் நின்ற மரபு வழி கலைகள் வாழும் ஈழத்தின் கீழ திசையில் இலங்குகின்ற மட்டக்களப்பு என்று ஒரு வரி இருந்தது. அழகோ அழகு, தாயகம் பற்றிய தேடல் உங்கள் கவிவரிகளிலே இருக்கிறது. இவை அனைத்து கவிதைகளிலும் பார்க்கின்ற பொழுது தமிழ் மிக எளிமை, இலகு தமிழ், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ். ஆனாலும் ஒன்று மரபு என்று கூறுகிறீர்கள். இந்த மரபு கவிதை என்கின்ற பொழுதே உங்கள் எல்லோருக்குமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இது ஒரு பெரிய விடயத்தை செய்திருக்கிறீர்கள். பெரிதாக இதை பார்ப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் அது தெரிந்த ஒரு விடயம்தான். மரபு கவிதை என்றாலே உங்கள் அனைவரும் யாப்பு, அது யாப்பு என்றால் என்ன, எதுகை, மோனை, அசை, தீர், தலை, தொடை என அனைத்தும் நிறைந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நூல் என்று கட்டுக்கோப்பான கவிதை வடிவம் என்று கூறுவார்கள். இந்த ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு ஊடாக நீங்கள் வருகின்ற பொழுது இந்த மரபு கவிதைக்குள் வருவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி கவிதைகள் ஆர்வம் எப்படி ஏற்படும் என்பதை கூறுங்கள். சொல்லும்போனால் எனக்கு எப்போதும் கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் நிறையவே இருந்தது. நான் வவுனியா பிரதேசத்தை சேர்ந்தால் அங்க உள்ள இயற்கை வளம், அழகு, மக்களின் அந்த விருந்தோம்பல் பண்பு நிறையவே சொல்லலாம். எல்லாருடைய மனதில் நிறைய ஒரு கவிதையை உருவாக்கி கொண்டிருந்தது. ஆனால் நான் அப்பப்போ புது கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு அதில் திருப்தி இல்லை. இந்த கவிதை என்றால் அது ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கோடு அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசை இருந்தது. அதனால்தான் நான் அதில் பெரிசா ஆர்வம் கொள்ளவில்லை. கூறுங்கள். அதை நீங்கள் கூறியவுடனே எனக்கு ஒரு பக்கம் என் கண்ணிலே பட்டுவிட்டது. பாட்டெழுத ஆசை கொண்டு பல நாள் ஏங்கி பல முயற்சி செய்து வந்தேன், பலன்தான் இல்லை. வீட்டிலே பயிற்சி செய்யும் விருப்பத்தோடு விளக்கு முன் அமர்ந்திருந்து எடுத்தேன் ஏடு கூட்டாக தோழியரும் வந்து நெஞ்சு குத்தினரை ஏளனத்தால் குறுகி போனேன். நாட்டமன்றி மூடி வைத்த நாளை போக்கி நல்ல நாளும் வந்துடாதோ என்று ஏங்கி இருக்கையிலே உங்களுக்கு மரபு கவிதை எப்படி வந்தது கூறுங்கள். நான் கனடா நாட்டிற்கு வந்துதான் அந்த எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருவர் வீட்டுக்கு வந்த போது தான் வெண்பா வகுப்பிற்கு போகிறேன் என்று சொல்ல, அப்ப நான் சொன்னேன் எனக்கும் போக வேண்டும் என்ற ஆசை இருக்குல்ல. அவர் சொன்னார், அவர் போயிட்டார். அடுத்த முறையும் வந்து வீட்டை தங்கி நின்று போவார் ஒரு கிளாஸுக்கு மிஸ் ஆகலைன்னு வந்து. அப்ப நான் கேட்டேன் யார் கற்பிக்கிறார்கள் என்று. அவர் சொன்னார் தற்போதைய தலைவரின் பெயரை கூறி சண்மராஜா சின்னத்தம்பியாசன் அவர்களுடைய பெயரை சொல்லி. பிறகு நான் அவரிடம் தொடர்பு கொண்டு அந்த நாங்கள் ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறபடியால் சனிக்கிழமை எங்களுடைய வகுப்பு இருக்கிறபடியால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு பிரத்யேக வகுப்பை ஒழுங்குபடுத்தி ஆசிரியர்கள் இதனை கற்றுக்கொள்வதால் அடுத்த தலைமுறையும் இதனால் பயன்பெறும் என்று அவர் கூறி எங்களுக்கு புதிதாக ஒரு பிரத்யேகமாக ஒரு வகுப்பை ஒழுங்குபடுத்தி அதில் தான் கற்று பயன்பெற்றேன். நிச்சயமாக இதில் நீங்கள் கூறிய விடயத்தில் முக்கியமாக இப்பொழுது இந்த நூலை வெளியிடப் போவது கனடா தமிழ் கல்லூரி நூல்வழி
பதிப்பகம். அதே போன்று உங்களுக்கு இன்னொரு அமைப்பு கவிஞர் கழகம். கவிஞர் கழகமும் மிக முக்கியமான ஒரு கழகமாக கனடாவிலே விளைந்து கொண்டிருக்கிறது. பலரை இணைத்து கவிதைகளை எழுத வைத்து அவர்களை பயிற்சி அளித்து, அதிலும் குறிப்பாக மரபு கவிதைகளை பயிற்சி அளித்து அவர்களை பாவலர்கள் ஆக்கி அவர்களுக்கு பாவலர் பட்டம் வழங்கி முன்னிலைப்படுத்துகிறார்கள். அது சரி. நீங்கள் அந்த கவிஞர் கழகத்துக்குள் சென்றதுக்கு ஒருவர் துணையாக இருந்தார், ஏன் அவருடைய பெயர் கூறக்கூடாதா? சொல்றீங்க உங்களை இந்த அறிமுகப்படுத்தியவர் அல்லது இதை பற்றி முதல் செய்தி சொன்ன? அது என்னுடைய பல்கலைக்கழகத்துடன் தங்க வடிவேல் அவர்கள் இந்த உங்களை ஒரு கவிஞராக்கி விட்டார் என்றே கூறலாம். மரபு கவிதைக்குள் நாங்கள் வருகின்றோம். இப்பொழுது நீங்கள் அங்கே கவிதை படிக்க செல்வதற்கு முன்பாக நீங்கள் தமிழ் மாணவி தானே பல்கலைக்கழகத்தில்? அங்கே பல்கலைக்கழகத்திலே மரபு கவிதைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தது? அங்கு யாப்பிலக்கணம் கற்றோம். ஆனால் தொல்காப்பியத்தில் செய்யுளியல் இருந்திருக்கும் தானே? கற்றோம். ஆனால் நாங்கள் எழுத வேண்டும் என்றதுக்குரிய இந்த வசதிகளும் இருக்கவில்லை. இந்த செய்யுள் உறுப்புகளை இப்படி இந்த நடையெல்லாம் எழுதுங்கோண்டு. உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக கல்வி பாடசாலை கல்வி மாதிரி இருக்காது. அவர்கள் ஒரு மேற்கொண்ட காட்டி விட்டு போவார்கள், நாங்கள்லாம் தேடி படிக்க வேண்டிய விஷயங்கள். சரி. இது உங்களுடைய தமிழ்கலை இந்த கவிஞர் கழகத்தினுடைய நெருக்கத்தினூடாக கவிதைகளை கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கும் அந்த கவிதைக்குமான நெருக்கம், மரபு கவிதை கற்கின்ற பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை கூறுங்கள். எப்படி அந்த ஆசிரியர்கள் உங்களோடு, மாணவர்கள் உங்களோடு எப்படி இணைந்து இந்த மரபு கவிதையை கற்ற, இதை நீங்கள் கற்பது இலகுவாக இருந்ததா, கடினமாக இருந்ததா, மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்படி? இது முக்கியமாக நான் இந்த கொரோனா எத்தனையோ உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக கொரோனா தொற்று இருந்த போது எனக்கு அதால சில பயன்கள் கிடைத்தது. அதில் முக்கியமாக சொல்ல போனால் இது இந்த யாப்பிலக்கணம் கற்று கவிதை எழுத வலிக்கிட்டது என்றுதான் சொல்லுவேன். பாட்டு பழகி கொண்டு அந்த கரியோகில பாடல் பழகினார்கள். நீங்க கவிதை இது ஒரு பயனுடைய, சிலர் சமையலுக்கு பழகினார்கள். செய்யலாமா அவற்றையெல்லாம் பழகினார்கள். அது உண்மையில எனக்கு அது எங்களுடைய ஆசான், அவரை பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்ல வேணும். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசான். நான் பாடசாலைகள் ஆசிரியர்களிடம் கற்றிருக்கிறேன், விரிவுரையாளர்களிடம் கற்றிருக்கிறேன், பேராசிரியர்களிடம் கற்றிருக்கிறேன். அவர்களிடம் காணாத ஒரு தனித்துவமான ஒரு மனிதாபிமானமான ஒரு சிறந்த பண்புகளை நான் கண்டேன். நாங்கள் எழுதுகிற கவிதைகளில் கூட மற்றவர்களை துன்புறுத்துற மாதிரி ஒரு சொல் எழுத விட மாட்டார். அப்படி ஒரு துறை அப்படியானது துறை. அவர் ஒரு ஆசிரியர் ஏற்கனவே தெரியுமா? அவர் ஒரு தாதியர் மருத்துவ கல்லூரியின் ஆசிரியர். அப்படி என்ன மற்றவருக்கு நோய் வந்தால் அவர் தானே பார்க்க வேண்டும். ஆகவே சொல்லிலும் நோய் வரக்கூடாது என்பதை அவர் கவனமாக இருந்து சொல்லுக்குள் நோயில்லா கவி தந்தார் உங்களுக்கு. கேட்கலாம். அவர் வகுப்பறையில சூமில எல்லாரையும் இணைத்து பயிற்சிகள் தருவார். முதல் வாரமே பயிற்சிகள் தருவார். பிறகு வகுப்புல வைத்து அதுக்கு பயிற்சியில திருத்துறது கண்டு ஒரு நேரம் ஒதுக்கி செய்வார். அதுல சிறப்பான விஷயங்கள் யாரும் எழுதியிருந்தா அதை பாராட்டுவார். ஆமாம், நிச்சயமாக ஒரு ஆசிரியர் என்ற தகுதை அவர் ஏற்கனவே தாதியர் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். அதன் பின்பு எங்களுடைய இந்த கவிஞர் கழக கவிஞர் கழக கவிதை வகுப்புகள் ஆரம்பித்த பொழுது எங்களுடைய ஆசிரியர் ஆசான் பண்டிதர் அலெக்சாண்டர் கவிஞர் கந்தவனம் ஐயா அவர்களிடம் அவர் முறையாக கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்க்கும் சொல்லி மற்றவரும் கற்றவர்களாய் கவிதைகளை கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அதை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த பொழுதில் நாங்களும் வாழ்த்து தெரிவிப்போம். கவிதை என்று விட்டால் நாங்கள் மரபு கவிதையோடு நின்று விடுவதில்லை. அதன் பின்பு பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்பொழுது மரபு கவிதைகள் ஊடாக நீங்கள் அறிமுகமாகிறீர்கள். மரபு கவிதைகள் என்று சொன்னாலே மிகப்பெரிய அறிஞர்களாகத்தான் பார்ப்பார்கள். இப்பொழுது நீங்கள் மாபெரும் அறிஞர். சரி, ஆகவே கற்றோரும் மற்றோரும் விளங்கும் வகையில் உங்கள் கவிதைகள் இருக்கிறது. பழைய கவிதைகள் தொல்காப்பியத்திலிருந்து இற்றை வரை
கவிதைகள் எல்லாமே மரபு கவிதைகளாகவே எங்களுடைய சங்க இலக்கியமும் சரி, காப்பிய இலக்கியம் சரி, பக்தி இலக்கியம் சரி, இன்று எழுதப்படுகின்ற இலங்கையிலே இருந்து எழுதுகின்ற மரபு கவிஞர்கள் இருக்கிறார்கள். முருகையன், உருத்திரமூர்த்தி போன்ற மிகப்பெரிய கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் புது கவிதை, அதோடு பாரதியாருடைய உங்களுக்கு இந்த கவிதைகளில் எத்தனையோ கவிதை வடிவங்கள் இருக்கிறது மரபு கவிதைகளில். அந்த வடிவங்களில் எந்த கவிதை வடிவம் உங்களுக்கு ஏற்றதாக, இலகுவானதாக, உங்கள் கைவரப்பெற்ற ஒரு கலையாக இருக்கிறது? எனக்கு எங்களுடைய ஆசான் எப்போதும் சொல்வார், வெண்பா இருவிகற்பனர், வெண்பா எழுதி பழகினால் எந்த எந்த விதமான கவிதையும் எழுதலாம், ஜாப்போட சேர்ந்ததாக. அதில் நாங்கள் நிறைய பயிற்சி பெற்றோம். நான் இதில் 103 இருவிகற்ப நேரிசை வெண்பாக்கள் எழுதியிருக்கிறேன் வேறுபட்ட தலைப்புகளில். மற்றது விருத்தப்பாக்கள், அரசீர்விருத்தம், மண் சீர்விருத்தம் எல்லாம் எழுதியிருக்கிறேன். அதில் எனக்கு கூடுதலாக விரும்பின மாதிரி அந்த யாப்புக்குள்ள நின்று விரும்பின மாதிரி எழுதலாம் என்ற ஒரு சுதந்திரம் கூட இருந்த மாதிரி உணர்வு. வெண்பாவை உங்கள் கைக்குள் கொண்டு வைத்து விட்டீர்கள். வெண்பா எழுத நான் பயிற்சி பெற்று, வெண்பாவை பயிற்சி பெற்றபடியால் வேறு எந்த கவிதை எழுதுவதற்கும் தயாராக. வெண்பா என்பது ஒரு பொன்பா என்பார்கள், தமிழுக்கு பொன்பா என்பார்கள். ஆகவே நீங்கள் வெண்பாவிலிருந்து எல்லா கவிதையும் எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள். அப்படி என்று சொல்ல முடியாது. ஜாப்பு இலக்கணம் ஒரு பெருங்கடல். அதில் ஒரு ஜாப்பு இலக்கணம் மிகப்பெரிய கடல். உங்களையும் கவிஞராக பார்க்கின்ற பொழுது எந்த இலக்கணம், இந்த வெண்பா இலக்கணமா, விருத்தப்பா இலக்கணமா, அல்லது கோவை, உலா போன்றவை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதா? அது வசை பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கிறதில்ல. இவ்வாறான கவிதைகளில் எது இலகுவாக உங்களுக்கு தெரிகிறது? வெண்பாவின் ஊடாக பேசுவதா, விருத்தப்பாவின் ஊடாக பேசுவதா? எது இலகுவாக? உங்களுடைய நூல் கவிதைகளிலே நிறைய விடயங்கள் இருக்கிறது. அவற்றில் உங்களுக்கு இலகுவாக வெண்பா, விருத்தம் ரெண்டும் தான் நான் சொல்லுவேன். அதோட வெண்கலிப்பாவும் இலகுவானதான். மற்றது புதிதா இப்ப எங்களுடைய இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய கனடா தமிழ் கல்லூரி பாடத்திட்டங்களை அமைக்கும் போது அது உண்மையா மிகவும் பாராட்டப்பட வேண்டிய. தாய் நிலத்தில் எங்களுக்கு மறக்கப்பட்ட அந்த ஜாப் இலக்கணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய பாடசாலை பருவத்தில், பல்கலைக்கழக பாடசாலை பருவத்தில் எங்களுக்கு இட்டாக்கனியாக இருந்த அந்த ஜாப் இலக்கணம் இந்த தமிழ் அகாடமி, தமிழ் கல்லூரி தங்களுடைய பாடத்திட்டத்தில் இடைநிலை 2, இடைநிலை 3 அதனுடைய அடிப்படையை வைத்திருக்கிறார்கள். அதை அந்த அடிப்படை காணும் ஒரு பிள்ளை படித்து அடுத்த இதுக்கு தன்னை அவருடைய ஆர்வத்தை பொறுத்து அவர் அங்கால போகலாம். அதை நினைச்சு நான் உண்மையா பெருமைப்படுறேன் தமிழ் கல்லூரி அந்த பாடத்திட்டத்தை எண்ணி. கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல். இது மார்ச் மாதம் 14ஆம் நாள் கனடா ஸ்காப்ரோ ஸ்வீட் சென்டரில் இந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது. நினைவுச்சாரர்கள் எழுத்து இந்த கவிதையை எழுதிய எங்களோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற கவிஞர் திருமதி சுகந்தி மார்க்கண்டு அவர்கள். அவருடைய கவிதைகள் பற்றி தான் பேசுகிறோம். மரபு கவிதைகள், ஆனால் இலகு தமிழில் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அழகு தமிழில் எங்களோடு இந்த கவிதைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அது எல்லோரும் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை முக்கியமாக நான் அதை கேட்க வேண்டும் என்று இருந்தேன். மாணவர்களுக்கு கவிதைகள் எழுத வேண்டும், மக்களுக்கு கவிதைகள் எழுத வேண்டும். இதிலே பயனுள்ள விடயங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைய காலத்தில் அது வேறு இதை படித்தவர்கள்லாம் மரபு கவிதையை படிக்க வேண்டும், படித்தவர்கள் தான் விளங்கிக் கொள்வார்கள், படித்தவர்களால் அறிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் தான் அங்கே இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருந்தது. உங்களுடைய கவிதைகள் மரபு கவிதைகள், ஆனால் இலகு தமிழ் மிக இலகுவாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழாக இருக்கிறது. நீங்கள் இந்த கவிதைகளை யாருக்காக எழுதுகிறீர்கள், எதற்காக எழுதுகிறீர்கள்? அடுத்த தலைமுறையும் அதை வாசித்து பயன்பெற வேண்டும் என்றது என்னுடைய நோக்கம். மற்றது இன்னும் ஒன்று, நான் மகிழ்ந்த கிராமியம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு 12 எண்சீர் வித்தம் எழுதியிருக்கிறேன். உண்மையிலே அந்த கிராமியத்தின் அழகு, அந்த பொண்டும் இப்பத்திய தலைமுறை இல்லாம போய்விட்டது. இந்த கவிதையின் மூலமாவது நாங்கள் இவ்வளவு கவிதை வரிகளை உங்களால் சொல்ல முடியுமா, அல்லது பேச முடியுமா? அல்லது நான் மகிழ்ந்த கிராமியம் நீங்கள் பேச உங்களால் வாசித்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் இல்லை என்றால் உங்களுக்கு
நீரோடும் வாய்க்காலில் நீர்க்குமிழி பிறக்கும், நிறையடித்தே மீனினங்கள் நீர்க்கரையில் ஒதுங்கும். காரோடு வாடை வந்து வெம்மையினை வலிக்கும், கை நிறைய புதுமைகளை அள்ளி அள்ளி தெளிக்கும். போராட கழுகொன்று சத்தமிட்டே போகும், புரிந்துவிட்ட குருவிகளோ பயத்தினிலே பதுங்கும். ஊரோடு உயிர்த்து நிற்கும் கிராமியத்தின் அழகோ உள்ளத்தில் அழகான வர்ணங்கள் தீட்டும். இப்படி ஒவ்வொன்றோண்டா கிராமியத்தின் அழகு இன்றைய தலைமுறை தாய் மண்ணிலேயும் தான் கனடாவிலேயும் தான் அவர்களுக்கு இல்லாமல் போனது. அழகான குரலிலே சந்தத்தோடு சந்தத்தோடு உங்கள் குரல் சந்திக்கின்ற பொழுது அழகான கவிதையாக இருக்கிறது. அதற்காக அடுத்த பகுதியை நான் படிக்கிறேன். பூவுரையும் தேன்மாந்தி புள்ளினங்கள் இறங்கும், பூங்கொன்ற இலைகளிலே பொன்வண்டு உறங்கும், மேவு போலில் வழி எங்கும் மலர்கொடிகள் தூங்கும், மேலுயர்ந்த கொம்புருமோ நரவினையை தாங்கும், தாவுகின்ற மந்திகளோ குளிர்காற்று வாங்கும், தத்தி வரும் அணிப்பிள்ளை திசையெங்கும் செல்லும், வெவுபாக்க நச்சரவம் வளர்கொம்பில் ஏறும், விடுவிடென்று சிறுகுருவி சேதியினை உரைக்கும். ஆகவே உறவுகள் கேட்கின்ற பொழுதே உங்கள் மண்ணுக்குள் சென்று வருகின்ற ஒரு ஆர்வத்தை இந்த கவிதை தருகிறது. நீங்கள் வாழ்ந்த மண், உங்களுடைய மண்ணின் சுவை, அந்த மண்ணின் வாசனை உங்களிடம் இருக்கலாம். அங்கே உண்ட பழம் உங்களுடைய நாவில் தேன் ஊற்றலாம். அங்கே பூத்த பூக்கள் உங்கள் நாசியை தூண்டலாம். இவ்வாறு பல இருக்கிறது. இந்த கவிதை நூல் என்று இதை சொல்வதற்கு இல்லை. ஊருக்கு செல்கின்றோம், ஊரில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பார்க்கின்றோம். மக்கள் எப்படி இந்த போர்க்காலத்தில் அவலமுற்றார்கள், துன்புற்றார்கள் என்பதை கூட அந்த பதுங்கு குழிகளில் ஒதுங்கி வாழ்ந்த வாழ்க்கை பற்றி எல்லாம் அழகாக தந்திருக்கிறார். உங்களுக்காக வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான், விருத்தம் என்னும் ஒன்பாவிற் உயர் கம்பன், கோவை உலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன், கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டியர்கள், வசைபாட காலவேகம், பண்பாய பகல் சந்தம் படிக்காது அல்லால் ஒருவர் பாட ஒண்ணாதோ என்கின்ற மாதிரி உங்கள் கவிதைகள் அத்தனையும் அழகு தமிழ் சொட்டும் கவிதை. அதே நேரம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவலம் துன்பங்களை கூறுகின்ற கவிதைகளாக அமைந்திருக்கின்றது. மிக்க நன்றி. நீங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நூல் வெளியீடு பற்றி கூற வேண்டும். தமிழ் கல்லூரியின் இந்த முதல் முயற்சி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கூறுங்கள் முதல் முயற்சியை. உங்களுடைய இந்த நூல் பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் நான் கேட்காமல் சில விடயங்களை விட்டிருக்கலாம். நீங்கள் கூற துடித்த ஒரு விடயத்தை எங்களோடு கூற வேண்டும். இதில் எது நல்லது கூடாது என்று சொல்றதுக்கு இல்லை. சில நாங்கள் இழந்த விஷயங்களை நான் முதலாவதாக அந்த தாய் நிலத்தின் நினைவுகள் என்றதுல முதலாவதாக நான் வைத்த பாடல் பெற்றெடுத்த அன்னைமன். இருளினை விழுங்க கீழ்வான் இரவியும் எழுந்து வரவே, குரலினை எடுத்து சேவல் பிரியமாய் ஊரக்கூட்ட, குருகுகள் கானம் பாட குடிசைகள் விழிப்பு கொள்ள, வருகவே வைகள் என்று வரவேற்று வாழ்ந்த மண்ணே என்று அந்த அதிகாலை கோழி கூவி துயிலெழும்புற அந்த அனுபவம் இப்போ இல்லாமலே போயிட்டுது. அது ஒரு பாட்டிலேயாவது இருக்கட்டும் என்றுதான் நான் அதை வச்சேன். நான் வாழ்ந்த பூமி ஒரு சோற்றுக்கு பஞ்சமில்லா சிறப்புகள் கொண்ட பூமி. அதை இப்போ மறக்க கூடாது. பசுமை போர்த்த ஒரு பளிங்கு தாரகை, அந்த நிலம் தரை பளிங்கு தரை, பசுமை பூத்த பளிங்கு தரை, அந்த மண் அழகான மண். அழகான மண்ணில் பிறந்த அழகான கவிதைகளை தந்திருக்கிறீர்கள். கவிதைக்கு பொருளான நிறைய விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்திருக்கிறேன். நிறைய கவிதைகளை நான் கேட்டிருக்கிறேன், பல இடங்களில் படித்திருக்கிறேன். அதனால் தான் உங்களுடைய இந்த இடத்திலே இருங்க. ஆகவே கனடா தமிழ் கல்லூரியினால் வெளியிடப்பட போகின்ற நினைவு சாரல்கள் திருமதி சுமந்தி மார்க்கண்டு அவர்களினால் உருவாக்கப்பெற்ற மரபு சார்ந்த மரபு கவிதைகளை அதை கற்று அதிலே முழுமையான பெருவேற்றை பெற்று எங்களுக்கு நூலாக தந்திருக்கிறீர்கள். இந்த நூல் மார்ச் மாதம் 14ஆம் நாள் கனடா ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் வெளியிடப்பட இருப்பதை மிக்க மகிழ்ச்சியோடு வருக என வரவேற்பதோடு உங்களுக்கும் இந்த நூல் வெளியிடும் வெற்றி பெறுவதற்கு வேண்டும் என்கின்ற கூறிக்கொண்டு, மீண்டும் இந்த நூல் பற்றிய உங்களிடம் சில விடயங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற நினைப்போடு நீங்கள் கவிஞர் கழகத்தை எங்களோடு கூறியிருந்தீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் கனடா கல்லூரியை பற்றி கனடா தமிழ் கல்லூரியை பற்றி கூறியிருந்தீர்கள், அவற்றை கூறியிருந்தீர்கள். அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நூல் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி சுகந்தி மார்க்கண்டு அவர்களே.
நன்றி நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வணக்கம்.